ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா அஃபிஷியல். ஸோ இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல மினி விளாக் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எதை நோக்கி பயணம் கொண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாக்கு வந்துட்டு நியூ ஃபோன் வாங்குறதுக்கு. ஸோ நியூ ஃபோன்னா புது ஃபோன்லாம் கிடையாது, இந்த டெமோ ஃபோன் சொல்லிட்டு விற்பாங்க இல்லையா. ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்க கரெக்டாக போயிட்டு இருக்கோம். கடை பேர் பார்த்தீங்கன்னா ராஷிதா மொபைல்ஸ். எனக்குமே வந்துட்டு இங்கே தான் ஃபோன் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தது. அதனால தான் கண்ணாக்கும் போகலாம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் பார்த்தா சடனாக அந்த கடை வந்துட்டு ஷாப் வந்து க்ளோஸ்டு. என்னென்னு பார்த்தா யாரும் அந்த கடைக்கு தெரிஞ்சவங்களா இல்லை என்னன்னு தெரியல, யாரோ டெட். அதனால் வந்துட்டு அந்த கடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படின்ட்டு, ஏன்னா கண்ணோட தாட்ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு புது ஃபோன் வாங்கிட்டு தான் போவோம் கண்டிப்பாக அப்படின்ட்டு உள்ள வந்தால் பார்த்தா ஷாப் க்ளோஸ்டாக. ஃபோனெல்லாம் பார்த்து பேசி வச்சுட்டு வந்துட்டான். என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு, எனக்கு இன்றைக்கே வாங்க வேலை செய்யறதுக்கு ஃபோன் இல்லை அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே 2-3 சுற்றணும். சரி அங்கேயும் இங்கேயும் சுற்றி எப்படியோ ஒரு வழியாக ஒரு கடை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த கடை என்னென்னா புஷ்பா தேட்டரில் அந்த சரவணன் ஹோட்டல் ஃபஸ்ட்டு இருந்தது, வந்துட்டு ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லைன்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கடை தான். ஸோ வந்துட்டு அதுவும் கண்ணாக்கு தெரிஞ்ச பையன், அதாவது அவனோட ஜூனியர் பையன் அவனுடைய காலேஜில். ஸோ தெரிஞ்ச பையன் வாங்கிட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு. சரி நம்ம பையன் நல்ல ஃபோனை எடுத்து கொடுப்பான் அப்படின்ட்டு. நம்ம எப்போ எந்த வேலைக்கு போனாலும் திடீர்னு பசி வந்தது. ஸோ என்ன அந்த கடை தேடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்தி, ஸோ எப்பவுமே போனால் வந்துட்டு எப்போ ட்ரெஸ் வாங்க போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனாலும் இந்த ஜூஸ் ஷாப்பில் தான் வந்துட்டு ஜூஸ் குடிப்போம். ஸோ வந்துட்டு அவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு, இப்போ வேறு ஏதாவது நல்ல ஷாப் இருக்கா அப்படின்ட்டு கனவு நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தா எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசி எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இதுலேயே வந்துட்டு ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படி ஒரு வழியாக ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இந்த கடை பார்த்தீங்கன்னா வளர்மதி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி. ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யூட்டன் எடுத்து மறுபடியும் அகைன் இந்த ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா டஸ்ட்மி. ஸோ வந்துட்டு இந்த கடையில் நின்று பார்த்தா இங்கே வந்துட்டு அதை விட விலைலாம் அதிகமாக சொன்னாங்க. ஸோ கண்ணாக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரின்ட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் பேசணும், விசாரிச்சாலும் ஆறலை. மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கே போகணும். போயிட்டு சரி அதாவது பெருசாக அந்த கடை திறந்துருந்தாங்க. பார்த்தா என் கண்ணில் பட்டது. ஸோ என்னென்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு உள்ளே போய் ஒன்றுமே வாங்காததுக்கே 550 ரூபா மொய்யானது தான் மிச்சம். ஸோ தம்பிக்கு வந்துட்டு ஒரு வாட்ச் வாங்க, அது 200 அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எனக்கு கிளிப்பு, லப்பர் பேண்டு, அப்புறம் ஐபேக்ஸ் மை வாங்கினேன். வேறு ஒன்றுமே அந்த சீப்பு வாங்கினேன். அப்புறம் ஒரு பூத்தொட்டி, ஒரு 4 பூத்தொட்டி 4 இதில் வாங்கினேன். அதுக்கே வந்துட்டு 550 ரூபா. என்னடா சும்மா வந்துட்டு 550 ரூபா அப்படின்னு ஆயிடுச்சு. சரி ஆனது ஆகிட்டு போகுது அப்படின்ட்டு அங்கேயும் வாங்கிட்டு, தம்பிக்கு வந்துட்டு இன்னஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு 10 ஜட்டி புதுசாக வாங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சோம். எங்கே போகலாம் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா தான் கடைசியாக இந்த ஷாப்புக்கு வந்தோம். இந்த தம்பி தான் கண்ணாவோட ஜூனியர் பையன். ஸோ நம்ம தெரிஞ்ச பையன் எடுத்துக்கிட்டு நல்ல ஃபோனாக எடுத்து கொடுப்பான் அப்படின்ட்டு ஃபோன் நல்ல ஃபோனாக செலக்ட் பண்ணி பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். நைட்டு மீதி அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு வர வழியில் பூச்செடி வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ சும்மா வந்ததுக்கு இங்கே ஒரு 440 பில் ஆகி போச்சு. கடைசியில் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து தம்பி அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சான். எழுந்ததுமே அவனுக்கு அந்த சர்ப்ரைஸாக அந்த வாட்ச் கொடுக்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தூக்க கலப்பில் இருந்தது அவனுக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறமா அந்த வாட்ச் வச்சு ரொம்ப நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த பிளேட்டு பால் எல்லாம் தம்பிக்காக வாங்கிட்டு வந்தோம்.